வணக்கம் நேர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போற சிறுகதை அப்படியும் இப்படியும். எழுதியவர் மஞ்சுளா ரமேஷ். கதைக்குள்ள போலாமா? அப்படியும். மாமனாரையும் மாமியாரையும் நினைக்க நினைக்க எரிச்சல் மண்டியது பாபுவிற்கு. ஹாலில் ஓடிக்கொண்டிருந்த டிவி சத்தம் எரிச்சலை அதிகப்படுத்தி தலை கின் கின் என வலிப்பது போல் தோன்ற குரல் எடுத்து கத்தினான். ஏய் ராணி! அவனது அலறலை கேட்டு புயல் போல் அறைக்குள் ஓடி வந்தாள் ராணி. என்னங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் கத்துறனா? கேட்க மாட்ட? ஆபீஸ் டென்ஷன் முடிஞ்சு நிம்மதியா வீட்டுக்கு வந்தா இங்கேயும் அதே டென்ஷன். மணி 10 இன்னும் யார் டிவி பாக்குறது? தலையே வெடிக்குது. கத்திய கணவனை சமாதானப்படுத்தும் விதமாக அவன் கைகளை பிடித்த ராணி, ப்ளீஸ் மெதுவா பேசுங்க, அப்பா அம்மா காதுல விழுந்துட போகுது. நான் போய் உங்களுக்கு சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம். பொங்கிய வேதனையை மறைத்து கேட்டாள். வேற என்ன வேணும் உங்களுக்கு? நிம்மதியா தூங்கணும். அது முடியுமா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவோட இருமல் ஆரம்பிச்சிடும். சே, என்ன பொழப்புடா இது! சலித்து கொண்டான் பாபு. என்னவோ மாமனார் மாமியாரை காலம் முழுக்க தானே பராமரிப்பது போல் பேசும் கணவனின் மேல் கபகபவென பொங்கிய கோபத்தை அதே வேகத்தில் கட்டுப்படுத்தினாள். கூடாது. வெளியே அம்மா அப்பாவின் காதில் விழுந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். அவர்கள் ஊருக்கு போகட்டும். என்ன அப்படி முறைக்கிற? பாபுவின் குரல் கேட்டு சுய உணர்வுக்கு வந்த ராணி, ஒன்னே இல்லைங்க, நாளைக்கு மதியம் அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். உள்ளுக்குள் எழுந்த சந்தோஷத்தை அடக்கி கொண்ட பாபு, சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நீயும் வேலையை முடிச்சிட்டு வந்து படு. அவனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ராணி அருகே விட்டு வெளியேறினாள். சமையல் கட்டில் பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டே தன் கணவனது பேச்சுக்களை நினைத்து மனம் வெம்பி கொண்டிருந்தாள். இதுவே தன்னோட வீட்டினர் வந்தால் என்ன உபசரிப்பு, என்ன கவனிப்பு? அப்பா அம்மாவிற்கு பிடித்ததா செய். சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு அம்மாவையும் அண்ணியையும் பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வா. மூஞ்சிய தூக்கி வச்சுக்காத, எல்லார்கிட்டயும் கலகலப்பாரு. அப்பா, என்ன ஒரு கட்டளை, என்ன ஒரு அதிகாரம்! ஆனால் வருடத்திற்கு ஓரிரு முறை வரும் என் அப்பா அம்மாவிற்கு இவ்வளவு ஏச்சும் பேச்சும். ஆண்களை இப்படிதானா என்று அவள் மனது புகைந்து கொண்டிருந்தது. மன குமரலோடு சற்றே கண்கள் மூடினாள். தூக்கம் வருமா ராணிக்கு? ராணிக்கு மட்டுமல்ல, இன்று பெரும்பாலான பெண்களுக்கும் இதே கேள்விக்குறிதான். இப்படியும். காயு காயு! உற்சாகமாக அழைத்து கொண்டே வந்த கணவனை திரும்பி பார்த்தாள். கண்ணாடி முன் அமர்ந்து தலை பின்னி கொண்டிருந்த காயத்ரி. எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணாருமா. அதான் டெய்லி நடக்குதே, அப்புறம் என்னவா? அது இல்ல காயுமா, ரவிக்கு இங்க சென்னையில ஒரு வரம் வந்திருக்குன்னு சொன்னார்ல, ஜாதகம் அருமையா பொருந்திருக்கான். பொண்ணும் பையனும் பார்த்தா போதுமா, அதனால 4 நாள் இங்க தங்கி எல்லாத்தையும் முடிச்சு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதனால நாளைக்கு அம்மா அப்பா தம்பி இங்க வராங்களாம். சேகர் உற்சாகம் பொங்க சொல்லி கொண்டே போக அதை கேட்ட காயத்ரிக்கு காதில் அமில மூச்சது போல் இருந்தது. கணவனை முறைத்தாள். இந்த மாசம் வர்றதுக்கு இது ஒரு சாக்கா? போன மாசம் உங்க பங்காளி வீட்டுல ஃபங்க்ஷன், அதுக்கு முன் மாசம் உங்க அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன். எனக்கு மட்டும் 10 கையா இருக்கு, எல்லாருக்கும் வடிச்சு கொட்ட. புலம்பி தள்ளும் மனைவியை செய்வதறியாது பார்த்த சேகர் மென்மையாக கூறினான். அம்மா வந்தா உனக்கு ஒத்தாசையா தானே இருக்காங்க. என்னை குத்தி கட்டுறீங்களா? வயசானவங்களை வேலை பார்க்க விட்டுட்டு நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லி கட்டுறீங்களா? ஐயோ, அப்படி இல்லை காயோ, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா வச்சும் வளராதீங்க, எல்லாம் என் தலையெழுத்து. தலையில் அடித்து கொண்டு உள்ளே சென்ற மனைவியை வெறுப்போடு பார்த்தான் சேகர். இதே இவள் வீட்டினர் வந்தால் இறக்க இல்லா குறையாக பறக்கிறாள். என் அம்மாவுக்கு இது பிடிக்கும், வாங்கிட்டு வாங்க, ஒரு 2 நாள் ஆபீஸுக்கு லீவ் போடுங்க, அப்பா அம்மாவோட வெளியில போய் வரலாம். அப்பாப்பா, எத்தனை கட்டளைகள்! ஆனால் மாமனார் மாமியார் என்னும் போது அதெல்லாம் அப்படியே மாறுகிறதே. இந்த பெண்களை இப்படித்தானா? எப்போதுதான் இவர்கள் திருந்துவார்கள்? இந்த கேள்வி கேட்பது சேகர் மட்டுமல்ல, அவனை போன்ற சில ஆண்களும் தான். ஆக வாழ்க்கை என்பது அப்படியும் இப்படியும் தானா? இத்துடன் அப்படியும் இப்படியும் கதை முற்றும். மீண்டும் நாளை சந்திப்போம்.